தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தி, பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புறநகர் ரயில்கள் காலை 10:30 மணி முதல் 3:30 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதால் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசை ரயில்கள் ரத்து, போதைய பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்டறியலாம். வணக்கம் ஜெகதீஷ். பராமரிப்பு பணி காரணமா சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பராமரிப்பு பணிகளின் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு செல்லக்கூடிய 41 மின்சார ரயில்கள் இன்று காலை 10:30 மணியிலிருந்து மாலை 3:30 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல இந்த வாரம் மற்றும் அடுத்த 12ஆம் தேதி ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளின் காரணமாக காலை 10:30 மணியிலிருந்து மாலை 3:30 மணி வரை 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தினந்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் தாம்பரம் இருந்து கடற்கரை வரை மின்சார ரயில்கள்ல பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் தினந்தோறும் பயணம் மேற்கொள்ளும் இந்த சூழ்நிலையில் தான் தெற்கு ரயில்வே சார்பில் ஏற்கனவே இந்த மின்சார ரயில் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக அரசு தொடர்பாக பல்வேறு முக்கிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக இந்த வழித்தடங்கள்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்தனர். போக்குவரத்துறை சார்பிலும் அதுக்கு உண்டான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ரயில் ரத்து செய்யப்படக்கூடிய நேரத்துல அந்த இடங்கள்ல கடற்கரையிலிருந்து தாம்பரம் வழித்தடத்துல கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிலைமையானது அந்த வகையில் இல்லை என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். காலை 10:30 மணிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ரயில் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அப்போதுதான் அவர்களுக்கு அறிவிப்பு தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக சாலை பேருந்துகள் செல்லலாம் என்று காத்திருந்த பொதுமக்களுக்கு அதிர்ச்சியும் ஏமாற்றம் மட்டும்தான் நிற்கிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 40 நிமிடங்கள் காத்திருந்தும் போதிய பேருந்துகள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயணிகள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் ரயில் ரத்து செய்யப்படும் போது பேருந்துகள் கூடுதலாக விட்டிருக்க வேண்டும். குறிப்பாக அதிக அளவு பேருந்துகள் விட்டிருந்தால் தங்களுக்கு இந்த சிரமங்கள் ஏற்பட்டிருக்காது என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் மேல காத்திருந்தும் தாங்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாமல் சிரமப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே தமிழக அரசும் போக்குவரத்துறையும் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு கடற்கரை தாம்பரம் வழித்தடத்துல கூடுதலான பேருந்துகளை இயக்க வேண்டும். குறிப்பாக இன்று அதே போல அடுத்த வாரம் அதிகமான பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.